வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பொருளாதார நிலைத்தன்மையை நாட்டுக்குள் உருவாக்கியுள்ளதென ஜனாதிபதி அறிவிப்பு. தற்போதைய அரசாங்கம் பல்டி அடித்ததாக குற்றம் சாட்டிய சஜித் பிரேமதாச. யோசித ராஜபக்ஷ சிக்கலில் சிக்கினார். இது வெள்ளங்க விவகாரம். இனி விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் பல்டி அடிக்காது என ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் மக்கள் விடுதலை முன்னணியினர் அன்று அரசியல் பல்டிகளை அடித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். விமல் வீரவன்ச மக்கள் விடுதலை முன்னணியை விட்டு வெளியேறினார். அமைச்சரவை அமைச்சர்களாக இருந்த ஜேவிபி உறுப்பினர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் நினைவுபடுத்தினார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு களுத்துறை மாவட்ட வேட்பாளர்களுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தமது நேற்றைய உரையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் முடிவெடுப்பது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். முடிவுகளை எடுக்க பயப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் போன்று மக்களுக்கும் வழங்கிய வாக்குறுதிகளை மீறாமல் மக்கள் சார்பான முடிவுகளையே ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும். மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்று வேலை திட்டங்களையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்ததும் IMF உடன்படிக்கைகளை மாற்றுவோம் என்று கூறினார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் அதே தொங்கு பாலத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதியின் அதே கொள்கையை பின்பற்றுகிறது. மக்களுக்கு என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியால் இதுபோன்ற எரிச்சலூட்டும் வேலையை செய்ய முடியாது. மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றி வழங்கிய வாக்குறுதிகளுக்கு புறம்பாக வேறு கொள்கைகளை முன்னெடுப்பது வெட்கக்கேடான செயலாகும். மக்களை ஏமாற்று முடிவுகளை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் தயாரில்லை என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சி பரந்தன் குமரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டிலிருந்து 20 தொடக்கம் 7 கிராம் ஐஸ் மற்றும் 5 கிராம் 75 மில்லிகிராம் ஹெரோயின் என்பன கிளிநொச்சி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் 4 கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு புதிதாக உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனும் பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேச சந்திரகாந்தனும் இணைந்து கொண்டுள்ளனர். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதை மையமாக வைத்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனால் அண்மையில் இந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டது. முரளிதரன் கூட்டணியில் இணைவதை உறுதிப்படுத்தும் ஒப்பந்தம் மட்டக்களப்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் கைச்சாத்திடப்பட்டது. தெவிலுவர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்திற்கு அருகில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துபாயில் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படும் பழையமல்லி என்று அழைக்கப்படும் ஹெஹான் சாத்ர என அடையாளம் காணப்பட்ட பாதாள உலக நபரை இந்த தாக்குதலை நடத்தியதாக நம்பப்படுகிறது. தெவிலுவர பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதான பசிந்து தாரகம் மற்றும் யோமேஷ் நதீஷன் ஆகிய இருவருமே கரம்புரம் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த அவர்களை வேனில் வந்த கும்பல் பின்தொடர்ந்து சென்றுள்ளது. சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு இருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் சிறிது தூரத்தில் வேன் தீப்பிடித்து எரிந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. யோசித ராஜபக்ஷ அவரது மனைவி மற்றும் அவர்களது குழுவில் உள்ள மற்றவர்கள் அதிகாலை யூனியன் பிளாஸ் பார்க் வீதியில் உள்ள இரவு விடுதிக்கு வந்தபோது அவர்கள் அடிதடியில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் யோசித ராஜபக்ஷ குழுவினரை அடையாளம் காண மணிக்கூட்டு பட்டைகளை அணியுமாறு கூறினர். யோசித ராஜபக்ஷ குழு இணங்க மறுத்ததால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு மோதலாக முடிந்தது. இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியது. இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். யோசித ராஜபக்ஷ குழுவின் மோதலில் காயமடைந்த பவுன்சர் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தருவான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கம்பெனி தெரு போலீசார் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர்.
தும்பர சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இக்கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நியாயமான காரணங்களை வழங்கி தடுப்பு கைதிகளை வெளியில் வைத்து உணவு கோர உரிமை உண்டு என்று சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. வெலிகம ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அடுத்த மாதம் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கடந்த 4 மாத கால பகுதியில் நாடு நல்லதொரு எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார நிலைத்தன்மையை நாட்டுக்குள் உருவாக்கியுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்தார். இதன்படி பல பொருளாதார வெற்றிகளை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் வெளிநாட்டு உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்தல் மூலம் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கான சமநிலையை வழங்க உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் இந்த வேலை திட்டத்தை சீர்குலைத்து எவரேனும் அரசியல் செய்ய நினைத்தால் அவர்கள் அரசியலிலிருந்து செல்வந்தவர்களாகி விடுவார்கள் என ஜனாதிபதி தெரிவித்தார். அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை பின்பற்றி ஆசீர்வதிப்பதே இன்றைய நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் உள்ள ஒரே வழியாகும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் ஊடகங்களூடாக அரசியல் செய்யும் காலம் முடிந்துவிட்டதாகவும் அந்த யுகம் நடைமுறையில் இருந்தால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்காது எனவும் கூறினார். தற்போதைய அரசாங்கம் எப்போதும் மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபடும் ஒரு அரசியல் இயக்கம் என்பதையும் ஜனாதிபதி தெரிவித்தார். தடை நீக்கப்பட்ட 2 மாதங்களுக்கு பிறகு வாகன இறக்குமதி போக்கு அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படும் வருமானம் வரை கிட்டத்தட்ட ரூபாய் 300 பில்லியனாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன இந்த ஆண்டுக்குள் கலால் வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் வாகன இறக்குமதி மீதான வரி மூலம் 300 பில்லியன் ரூபாய் திரட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் ஒரு நேர்மறையான முடிவை எடுத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். வாகன இறக்குமதி போக்கு எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மிகவும் அதிகமாக இருப்பதை குறிப்பிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தடை செய்யப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மோட்டார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது கணிசமான வரிவாயை உருவாக்குதல் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2025 இலங்கையின் வருவாயை திரட்ட உதவுகிறது. நாட்டின் நெருக்கடிக்கு பிந்தைய முயற்சியில் ஒரு முக்கிய படியாக செயல்படுவதால் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதன் மூலம் 2025ஆம் ஆண்டின் இறக்குமதிகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% முதன்மை உபரியை அடைய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கை 2018ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக $1.9 பில்லியன் 2019ஆம் ஆண்டில் $1.4 பில்லியன் செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் அரசாங்கத்தின் மொத்த வெளிநாட்டு கடன் $38.3 பில்லியன் காணப்பட்ட நிலையில் இறக்குமதியை அனுமதிப்பதற்கு மத்தியில் நாட்டின் நிதி கட்டுப்பாடுகள் பெரும் கவலையாகவே உள்ளது.